கிறிஸ்மஸ் வரப்போகுது. ப்ளம் கேக் பண்றதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்லாம் சோக் பண்ணணும். எல்லா வாட்டியுமே கடையிலேருந்து ஒயின் வாங்கி தான் சோக் பண்ணுவேன். இந்த வாட்டி வீட்லயே ஒயின் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒயின் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹோம்மேடா ஒயின் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 5 கேஜி கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை பெரிய பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மண்பானையில் பண்ண போறேன், அதனால மண்பானையில் ஊற்றி எடுத்துக்கிறேன். இது கூடவே 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணணும். 5 கிலோ கிரேப்ஸுக்கு 5 லிட்டர் வாட்டர் தான் கரெக்டா இருக்கும். இது கூடவே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்கு ஆட் பண்றதுதான். அதுக்கப்புறம் 50 கிராம் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கிலோ சீனி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதை ஹாட்டன் துணி வச்சு டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 டேஸ் இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒயின் வந்து சூப்பரா ரெடியா இருக்கும். இதோட டீடைல் ரெசிபி என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இனி இந்த ஒயின் வச்சு எப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக் பண்றது நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.